ஞானத்துடைய பலம் நமக்கு ஏற்படுறதுக்காக தியானம். ஞானம் ஏற்படுறதுக்காக இல்லை, ஞானம் வந்துச்சு, கேட்டாச்சு, தெரிஞ்சது, ஆனால் பிரயோஜனப்பட மாட்டேங்குது. அதுதான் சாந்தி மட்டம் இல்லை, சந்தோஷம், நிர்பயத்துவம், நிரங்குஷா திருப்தி, நிலகுலையாத திருப்தி, அப்புறம் அபய பிராப்தி, பயம் ஊட்டி போகணும். இல்லை பகவத்கீதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சோக மோக சோக பயம் மூணுமே போகணும். ஒரேயாவே விட்டுட்டு போகணும். போகிற வரைக்கும் பிரயத்தனம் பண்ணணும். நிதித்தியாசனம், தியானம். சரி, இப்போது 6வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த 6வது அத்தியாயம் மொத்தம் 5